ஸோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்த ரிவர்சல்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ரிவர்சல்னா எஸ்ஏபியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, யூ கான்ட் டெலிட் பண்ண முடியாது உங்களால். எழுதிக்கோங்க, யூ கான்ட் டெலிட் டாக்குமெண்ட் இன் எஸ்ஏபி. யூ கான்ட் delete a document. You can't delete the document in SAP. பண்ண முடியாது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுவோம், தெரியாமல் போட்டு என்ன பண்ணுறது, அதுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் பண்ணி விட்ருவோம். அது ரிவர்சல்ஸ் இருக்கு. ரிவர்சல்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவோம், இப்படி இந்த ஒரு என்ட்ரி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு என்ட்ரி ஒரு ஜிஎல் எடுத்துக்கலாம். நம்ம ஜிஎல் எடுத்துக்கலாம். ஸோ FS00 வாங்க. நம்ம வந்து GRNT. ஓகேங்களா. GRNT ஸோ இது வந்து நம்ம கம்பெனி கூட எடுத்துவாங்க. GRNT. ஸோ இது வந்து எக்ஸ்பென்ஸில் வந்து நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் போடுறேன், பர்ச்சேஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆஃபீஸு ஒரு ரெண்ட் இல்லையா, ரெண்ட் ஒரு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ரெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி இதிலே க்ரியேட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா. காப்பி கொடுத்துட்டு ஸோ கோ ஃபார் 1. ஓகேங்களா. 1 போடுகிறேன். ஸோ இங்கே வந்து எல்லாமே அப்படி தான் இருக்க போகுது. இது பெருசாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபீல்டில் கர்சர் வச்சு டேப் அமைக்கிங்கன்னா கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் போட்டுக்கிறேன். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட்டு ஒரு ஜிஎல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ட்ரி போட்டுறேன். என்ட்ரி போட்டுறேன். /n FB50 நம்ம கம்பெனி இருக்கா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம கம்பெனி எடுத்துக்கோங்க. GRNT டேட் எடுத்துக்கோங்க. 28. 28 ஜிஎல் வந்து இப்போது இந்த 4001 பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் கர்சர் கொடுத்து எஸ் கொடுங்க, டெபிட் ஆகும். இங்கே வந்து 28,000 கொடுத்துக்கோங்க. 28,000 கொடுத்துட்டு இங்கே வந்து கேஷ் கொடுத்துட்றேன். கேஷ் 1000 ஹெச் கொடுங்க. ஹெச் கொடுத்தீங்கன்னா கிரெடிட்டு. ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸ்டிமுலேட் பண்ணுங்க டாக்குமெண்ட்டை. ஸோ இதுதான் ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு. டாக்குமெண்ட்டு ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு. பெருசாக இருக்கணும்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள், போஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ கஸ்டமைஸு சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா, நேற்று பண்ணது தான். ஓகேங்களா. நேற்று ஒன்று பார்த்தோம் தெரியுங்களா. இதில் தான் பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து நம்மளுக்கு வந்து GRNT கொடுங்க. GRNT கொடுத்தோம்னா எங்கன்னா இருக்கும். GRNT இது வந்து ஃபுல்லாகவே வந்து யாரோ ரீசெட் பண்ணிட்டாங்க. டோட்டலாக ரீசெட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சர்வர் எரர் தான் இது. ஓகேங்களா. இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா. அதனால் இன்னொரு இது எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேயே போயிடலாம். /n கொடுத்துக்கோங்க. SPRO கொடுத்துக்கோங்க. SAP ரெஃபரன்ஸ் IMG. ஓகேங்களா. இது என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா கம்பெனியுமே வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. இதில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், லெட்ஜர்ஸ் வாங்க. இது வந்து எரர் வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு போய் கரெக்டாக எங்கே கண்டுபிடிக்கணும்னு தெரியணும் எரரை. இல்லை ரியல் டைமில் அதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டா அவங்க வந்து ஃபுல்லாக இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சப்போர்ட் டீம் இருக்கும் உங்களுக்கு. இல்லை. ஸோ இதுதான் இல்லைங்குது. இல்லை. இந்த கரன்சி கன்வர்ஷன் செட்டிங் தான் எரரை பாருங்கள் ஃபஸ்ட்டு. கரன்சி கன்வர்ஷன் செட்டிங்ஸ் ஃபார் CT 30 மிஸ்ஸிங். OL. ஓகேங்களா. இதில் மிஸ்ஸிங். கரன்சியில் போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் மிஸ்ஸிங் சொல்லுது. பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியும் இல்லை. இது எடுத்து விட்டே இருக்கிறாங்க. யார் எடுத்து விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ நியூ என்ட்ரி போய் நம்ம கம்பெனி கொடுத்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு பண்ணது தாங்க இது. யாரும் எடுத்து விட்டுருக்காங்க, ஃபுல்லாக டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 தான் எடுக்கணும். 30 எடுத்தோம். கரன்சி அதுவும் எடுத்துக்கும். நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்க. 30ங்கிற வந்து USD கரன்சி. நீங்கள் எதுவும் கொடுக்காதீங்க. சோர்ஸ் என்ன டாக்குமெண்ட்டில் என்ன கரன்சி இருக்கோ அந்த கரன்சி தான் இட் ஹாஸ் டு கெட் கன்வெர்டட். இல்லை எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து நான் பையிங் ரேட்டும் போக மாட்டேன், செல்லிங் ரேட்டும் போக மாட்டேன். நடுவில் ஆவரேஜ் ரேட்டு போய்ப்பேன். இல்லை ஆவரேஜ் ரேட்டு. ஸோ டிரான்சாக்ஷன் ரேட் என்றைக்கு நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறேனோ ஒவ்வொரு நாளைக்கும் கரன்சி ஒரு மாறிட்டே இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கரன்சி ரேட் இருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். இல்லை நான் இன்றைக்கி என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறனோ அந்த டேட்டில் இருந்தால் இட் ஹாஸ் டு அந்த டேட்டில். ஸோ கரன்சி செட்டிங்ஸ் பாருங்கள். இங்கே தான் இருக்கும். இங்கே பாருங்கள். இது நாட் USD. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா. இது நாட் USD. இப்படி போட்டு நான் பண்ணி கொஞ்சம் மாற்றிக்கிறேன். நான் USD டு INR கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஃப்ரம் USD. ஓகேங்களா.
1 USD to INR கொடுத்துருங்க. என்டர் இருக்குங்க. ஓகேங்களா, என்டர் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 85 ரூபா ரேட்டு. 85 ரூபா to INR ருபீஸு 1 USD. ஓகேங்களா, 85 ரூபா இருக்குது. INR டாலர் ரேட் இருக்குது. இது டெய்லி மாறும். இது டெய்லி மாறிட்டே இருக்கும். டெய்லி மாறிட்டே இருக்கும். இது இப்போ கன்வெர்ட் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஏன் சார் நம்ம ஐஎன்ஆரே மென்ஷன் பண்ணிட்டு போலாம் சார் கரன்சில, ஏன் யூஎஸ்டி மென்ஷன் பண்றோம்? நீங்க வெண்டாருக்கு வந்து ஜெர்மன் இருப்பாங்க, ஐஎன்ஆரை யூஸ் பண்ண முடியும். அவருக்கு வந்து என்ன கொடுப்பீங்க? அவருக்கு வந்து யூரோ கொடுப்பீங்க. ஓகேங்களா, யூஎஸ்ல இருந்தால் யூஎஸ்டி கொடுப்பீங்க. ஓகேங்களா, ஆஸ்திரேலியா இருந்தால் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் கொடுப்பீங்க. துபாயில் இருந்தால் நீங்கள் நம்ம தான் மாறுங்க. அது நான் இங்கே என்ன டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேஷன் டேட்னா அன்னைக்கு ரேட்டு. ஓகேங்களா, நேற்று கொடுத்தீங்கன்னா நேற்று டேட் எடுத்து வச்சுன்னா நேற்று என்ன டேட் இருக்கும் அந்த கரன்சியில் மாறும். இது வந்து பார்த்துக்கோங்க, மாறிட்டே இருக்கும். இது டெய்லி மாறிட்டே இருக்கும். ஸோ இது பாருங்க, டெய்லி மாறுது பாருங்க. இன்னைக்கு என்ன ரேட்டு? இன்னைக்கு வந்து 26. ஓகேங்களா, இன்னைக்கு டேட்டு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த இதில் பாருங்க எவ்வளோ ஆயிடுச்சு. இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா 28. ஓகேங்களா, இங்கே டாலர் ரேட்டு மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் இதுதான் டாலர் ரேட்டு. ஸோ மாறிட்டே இருக்கும் அது. ஓகேங்களா, ஸோ அன்னைக்கு என்ன டேட்டோ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன டேட்டோ அந்த டேட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அன்னைக்கு இது என்ன டேட் இருக்கோ இதுல இருந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கன்வர்ஷன். ஓகேங்களா, சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்து திருப்பி இதுதான் எரர். இதுதான் நமக்கு எரர் வந்தது. ஸோ எக்ஸிட் கொடுத்துருக்கோங்க. எக்ஸிட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி போய் ஸ்டிமுலேட் பண்ணுங்க. ஸ்டிமுலேட்லாம் ஆகும், போஸ்ட் பண்ணுங்க. ஸோ கரெக்ட் யூனிவர்சல் ஜர்னல். ஓகேங்களா, இது நான் சேவ் பண்ணிட்டோமா? இதை சேவ் பண்ணல இன்னும். இப்போதான் சேவ் ஆகுது. சேவ் பண்ணாமே வந்துட்டாங்க அவங்கள. திருப்பி என்ன பண்ணுங்க, ஸ்டிமுலேட் பண்ணுங்க. பண்ணி சரி, ஃபர்ஸ்ட் வந்து வந்துக்கிறாங்க. ஓகேங்களா, MB5 சிட்டி 28 4001 எஸ் கொடுங்க. 25 எடுத்துக்கோங்க. இங்கே வாங்க. ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது இது? இது வந்து 1000 ஹெச் கொடுங்க. ஸ்டார் கொடுங்க. ஸ்டிமுலேட் பண்ணுங்க. ரெண்டும் வந்துச்சு. ஸோ போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ போஸ்ட் ஆயிடுச்சு. டாக்குமெண்ட் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த டாக்குமெண்ட்டில் எங்கே வந்து பார்ப்போம்? ஜிஎலுக்கு /n FBL 3Nல வந்து பார்ப்போம். 3N. ஸோ இந்த அக்கௌண்ட்டு பார்க்குறீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டு பார்க்குறீங்க. இது என்ன போயிட்டு ஆல் ஐட்டம் கொடுத்துட்டு பார்க்குறீங்க. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் வந்து நான் போட்டுட்டேன். இந்த என்ட்ரி இந்த டாக்குமெண்ட் வந்து நான் டெலீட் பண்ணணும், தெரியாமல் போட்டேன். இப்போ வந்து எஸ்ஐபியில் வந்து நான் டெலீட் பண்ண முடியாது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. டாக்குமெண்ட் நம்பர் என்ன? 560. ஓகேங்களா, எல்லா டாக்குமெண்ட்டும் பார்க்குறதுக்கு வந்து /n FB02. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து பாருங்க 560 டாக்குமெண்ட்டு. இது என்ன? போஸ்டிங் கீ ரெண்ட்டை வந்து டெபிட் பண்ணியிருக்கு. இது வந்து டெபிட் பண்ணியிருக்கு. ரிவர்ஸ் நான் என்ன பண்ணோம், நான் இந்த என்ட்ரி போட்டுட்டேன். இந்த ரெண்ட்டு அக்கௌண்ட் ரெண்ட்டு டெபிட் பண்ணிவிட்டு 25,000 பண்ணிட்டேன். நான் போய் கேஷ் கொடுத்துருக்கேன். கேஷ் கொடுத்துட்டு கிரெடிட் கொடுத்துருக்குறேன். கிரெடிட் கொடுத்துட்டு இது அமௌண்ட் பண்ணியிருக்கேன், போட்டுட்டேன். இது இந்த டாக்குமெண்ட் வந்து நான் என்ன டெலிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலாம், நான் இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிப்பேன். ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ரெண்ட் அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கிரெடிட் ஆகும். கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகும். ரிவர்ஸில் இதுதான் பண்ணணும் சிஸ்டம். இது வந்து 40 இருந்துச்சு. டெபிட் கீ 40, இது 50. நம்ம போடும்போது என்ன ஆகும்? இது வந்து 40 ஆயிரும், இது 50 பண்ணும். இதுதான் ரிவர்ஸ் பண்ணும். இந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் டைப்? இது போடுறதுக்கு டாக்குமெண்ட் டைப் வந்து என்ன கொடுத்துருக்குறோம்? எஸ்ஏங்கிற டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். இது போடும்போது எஸ்ஏங்கிற டாக்குமெண்ட்டு. ஸோ இந்த எஸ்ஏங்கிற டாக்குமெண்ட்டை வந்து இந்த டாக்குமெண்ட்டு போட்டுட்டீங்க. எஸ்ஏங்கிறதுல போய் ஒரு டாக்குமெண்ட் போட்டீங்க. இது ரிவர்ஸ் பண்ணும்போது எந்த டாக்குமெண்ட் எடுக்கும்னா ஏபிங்கிற டாக்குமெண்ட் எடுக்கும். இது எங்கே போய் பார்ப்பீங்கன்னா OBA7 போயிட்டு இந்த எஸ்ஏங்கிற டாக்குமெண்ட்டை போய் பாருங்க. ஸோ இன்னொரு டேட்டா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து OBA7 போங்க. இந்த ஜிஎல் டாக்குமெண்ட் வந்து நான் எஸ்ஏங்கிற டாக்குமெண்ட் வச்சு போட்டிருக்கோம். இந்த எஸ்ஏங்கிற டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு என்ட்ரி போஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன எடுத்துக்கும்?
இது வந்து டாக்குமெண்ட் டைப் வந்து ஏபிங்கிற டாக்குமெண்ட் எடுத்துக்கும் இது ரிவர்ஸ் பண்ணும்போது. ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்ட் ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகிற டாக்குமெண்ட்டுக்கு இதுதான் தம்ப் ரூல். whenever you're using any document type you have to give number information for this particular number range. ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணணும், ஏபிங்கிற டாக்குமெண்ட் நம்பர் ரேஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஏபிங்கிற டாக்குமெண்ட்டோட நம்பர் ரேஞ்சு வந்து 02. இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நம்பர் ரேஞ்ச் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எங்கே வந்து கொடுப்போம் நம்பர் ரேஞ்ச் இன்ஃபர்மேஷன்லாம் /NFB N1 N1ல வந்துட்டு இங்கே வந்து GRNT GRNTயில் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் டாக்குமெண்ட் ஃபார் போஸ்டிங் இது தான் எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது நம்பர் ரேஞ்சு வந்து 2 இருக்கணும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2 கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் பண்ணிட்டோமாங்க, நேற்று ஒரு ரிவர்ஸ் பண்ணோம்ல. சரி, இப்படி இருக்கும் 2 கொடுத்துட்டோம். இல்லைன்னா 2 கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 கொடுக்கணும். ஏன்னா ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் தான் எடுத்துக்கும். அப்படி ரிவர்ஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம தான் நம்பர் ரேஞ்சு கொடுக்கணும் இங்கே. சரி, ஸோ ரிவர்ஸ் பண்ணிட்டு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதான் இப்படி தான் இருக்கும். என்ட்ரி இப்படி தான் இருக்கும். 40 இது 50 இருக்கும். இப்போ நான் வந்து தெரியாமல் போட்டேன் நான். இப்போ வந்து ஐ வாண்ட் டு ரிவர்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸில் எங்கே வருவீங்கன்னா அக்கௌண்டிங் வாங்க. அக்கௌண்டிங்கில் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இங்கே வந்து ஜென்ரல் லெட்ஜர். ஓகேங்களா? இது கீழே வந்து டாக்குமெண்ட் என்ட்ரி போட்டுட்டேன் நான். ஓகேங்களா? இப்போ டாக்குமெண்ட்டு தான் கை வச்சு வேலை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் வந்துடுங்க. டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே. ஸோ இங்கே இது வந்து ஜிஎல் டாக்குமெண்ட்டுக்கு தான் கிடையாது. ஏபி டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஏஆர் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், எந்த டாக்குமெண்ட் ஆகணும் இருக்கலாம். டாக்குமெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? எம்எம்லையும் இதான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா மாடல்லையும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் T கோட் FB08. இப்போ ஒரே ஒரு டாக்குமெண்ட்டு தான் ரிவர்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து அந்த 560 டாக்குமெண்ட்டை வந்து தெரியாமல் போட்டேன், ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே போய் கொடுத்துருக்கு எந்த டாக்குமெண்ட் ரிவர்ஸ் பண்ணணுமோ சிங்கிள் டாக்குமெண்ட் இருக்குங்களா, இது நான் கொடுக்குறது எல்லாமே சிங்கிள் டாக்குமெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறது. ஸோ ரிவர்சல் ரீசன் வந்து எதனா கொடுத்துக்கலாம். ராங் என்ட்ரி, ராங் போஸ்டிங், ரிட்டர்ன், ஆட்டோ ரிவர்ஸு, ராங் அமௌண்ட்டு எதனா கொடுத்துருவோம். ஸோ ராங் போஸ்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ ராங் போஸ்டிங் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஸ்டிமுலேட்லாம் பண்ணி பார்க்க முடியாது. இங்கே டேரெக்டாக கொடுத்துட்டு யூ ஹேவ் டு போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ செக் த டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் டேட்டா. ஸோ இதுதான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்டர் கொடுத்துருங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு 2002 வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ரெண்ட் அக்கௌண்ட்டில் என்ன எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 25,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். லிஸ்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ஏபிங்கிற டாக்குமெண்ட் எடுத்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கு. எஸ்ஐங்கிற டாக்குமெண்ட் ஜிஎல் போஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏபிங்கிற டாக்குமெண்ட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ரிவர்ஸ் பண்ணிச்சு, பேலன்ஸ் வந்து 0 வந்துருச்சு. இது வந்து சிங்கிள் ரிவர்சல். இப்போ நீங்கள் பல்காக ரிவர்ஸ் பண்ணணும், நிறையா மோர் தென் 1 வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு ரிவர்ஸ் ஆல் த ஐட்டம்னா என்ன பண்ணணும், இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். எஸ்ஏ டாக்குமெண்ட் தான் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எஸ்ஏங்கிற 2 டாக்குமெண்ட் போட்டிருக்கேன், 556, 555. ஸோ இந்த டாக்குமெண்ட் பார்த்துவாங்க. 557 அக்கவுண்ட் மட்டும் தான் எடுத்துக்கோமா சார் அது ரிவர்ஸ் பண்றதுக்கு? என்னங்க, ஜெனரல் லெட்ஜர் அக்கவுண்ட் அந்த நம்ம போட்ட என்ட்ரிஸ் மட்டும்லாம் எஸ்ஏங்கிற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ணுமா சார்? அது எல்லா டாக்குமெண்ட்டும் ரிவர்ஸ் பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இட் வில் ரிவர்ஸ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் வெதர் இட்ஸ் ஜிஎல் டாக்குமெண்ட் ஆர் ஏபி டாக்குமெண்ட் ஆர் ஏஆர் டாக்குமெண்ட் ஆர் அசட் டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இஃப் யூ வாண்ட் டு ரிவர்ஸ் தட் யூ ஹேவ் டு கம் டு திஸ் கோட். நான் சொல்கிறேன், இப்போ ஜிஎலுக்கு மட்டும் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஐட்டம் இருக்குது. ஏன்னா ஏபிஐஆர் போது கிளியர் ஆகிடும், ஐட்டம் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும். ஸோ அது பண்ணுறதுக்கு வேறு மெத்தடில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஜிஎல் டாக்குமெண்ட் வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் பார்த்துடலாம். எல்லா டாக்குமெண்ட் ரிவர்ஸ் பண்ணலாம், அதுக்கு வேறு மாதிரி பண்ணணும். கிளியர் ஆயிருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி பண்ணணும். அதுவும் டாக்குமெண்ட்டு தான், அது வந்து கிளியர்டு டாக்குமெண்ட்டும் அது வந்து. ஸோ அது பண்ணும்போது வேறு மாதிரி பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இஃப் யூ வாண்ட் டு ரிவர்ஸ், ஓகேங்களா, எவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது, 556, 555, 55, 56, 57, 58, 59. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிவர்ஸ் திஸ் டாக்குமெண்ட், ஓகேங்களா, ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டும் மொத்தமாக ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா, 1 to 100 கொடுத்தீங்க என்ன ஆகும், 1 to 100 டாக்குமெண்ட் நம்பர் 1 to 100 கொடுத்தீங்கன்னா லைனர் டெலிட் ஆகிரும். டெலிட் ஆகுது, அத்தனை டாக்குமெண்ட்டும் இட் வில் கெட் ரிவர்ஸ் ஆகிரும். அட் அ டைமில் அப்படியே ரிவர்ஸ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 4 பண்ண வேண்டாம். 4 பண்ணணும்னா யூ கேன் கிவ் ஃப்ரம் திஸ் டாக்குமெண்ட் ஐ வாண்ட் டு ரிவர்ஸ் டு திஸ் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்,
எல்லா டாக்குமெண்ட்டுமே ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ரிவர்ஸ் திஸ் டாக்குமெண்ட் அண்ட் திஸ் டாக்குமெண்ட் அலோன். ஸோ இங்கே 4-5 டாக்குமெண்ட் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் லெட்டர்ஸ் அசிம் இது பண்ணிட்டோம். வி ஆர் ரிவர்ஸ் திஸ் டாக்குமெண்ட் இல்லை, இது ரிவர்ஸ் பண்ணிட்டோம், இது எடுக்காதீங்க இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ 561, 561, 562, 563, 564 இதில் வந்து ரேண்டமாக யூ வாண்ட் டு ரிவர்ஸ் திஸ் டாக்குமெண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சார், சிஸ்டம் எடுத்துட்டு வாங்க நீங்கள். சரி, ஸோ இப்படி சார் காமிக்கிறேன், இது காமிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு ரிவர்ஸ் மோர் தென் ஒன் டாக்குமெண்ட், பேக் வந்துருங்க. இது வரலன்னா /n கொடுத்துக்கோங்க, பேக் வந்துடும். ஸோ மாஸ் ரிவர்சல் இஃப் யூ வாண்ட் டு ரிவர்ஸ் மோர் தென் ஒன் டாக்குமெண்ட் ஒன்று ஆகும்போது இங்கே வந்துடணும். இதே மாதிரி தான் இருக்கும். டாக்குமெண்ட் நம்பர் கொடுக்கணும் இங்கே ஓகேங்களா. டாக்குமெண்ட் நம்பர் சப்போஸ் நம்ம வந்து ஐ வாண்ட் டு டெலிட் 561 to 559 கொடுத்தா என்ன ஆகும்? இப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே எல்லா டாக்குமெண்ட்டுமே இதாகிடும். இப்போ 562 564 கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து 564 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? இது நம்பர் 550 கன்சிக்யூட்டிவ் அப்படி லைன் எடுத்துக்கோங்க இது. ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து யூ வாண்ட் டு டூ இட் ரேண்டமாக, இது மட்டும் நான் பண்ணணும், ஐ வாண்ட் டு இந்த நம்பர் மட்டும் ரேண்டமாக எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்கே வந்துட்டு இதை எடுத்து விட்டுட்டு இங்கே வந்து ஃபிஸ்கல் இயர் கொடுத்து 2024 கொடுத்துட்டு இங்கே வந்து ரேண்டமாக 556 யூ கேன் மென்ஷன் ஓகேங்களா. ஐ வாண்ட் டு ரிசன் 558 அப்புறம் 559. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த 3 டாக்குமெண்ட் தான் எடுத்துக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி போகலாம். காப்பி கொடுத்துட்டு இங்கே வந்து எப்போவுமே பிஃபோர் யூ எக்ஸிக்யூட் எனி திங் இன் எஸ்ஏபி ஓகேங்களா, எப்போவுமே டெஸ்ட் ரன்ல பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் கொடுங்க ஓகேங்களா. நான் அப்படியே கொடுத்துட்டு ஏன்னா பிரச்சனை திருப்பி இதாகும் இல்லை. எப்போவுமே நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது ப்ரிவியூ பார்ப்போம்ல, அப்படி கொடுக்க மாட்டோம்ல. இப்போ ஒரு ப்ரிவியூ பார்த்துட்டு எல்லாம் ஓகே இருந்தால் தான் கொடுப்போம். அதே மாதிரி எஸ்ஏபியில் வந்து டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்துக்குவாங்க. பண்ணி பார்த்துட்டு சிஸ்டம் சொல்லும் எந்தெந்த டாக்குமெண்ட் பண்ண போகிறோன்னு. 3 டாக்குமெண்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுங்க. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் தான் பண்ண போகிறாங்க. இது டாக்குமெண்ட்ஸ் தட் கேன் பி ரிவர்ஸ்டு. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா 7 விட்டுரும். இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறது, எடுத்து விட்டுட்டு இங்கே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் 559 அப்படி கொடுக்குறேன். இப்படி பண்ணிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் வரும். ஸோ ரிவர்ஸ் சர்வீஸ் டெஸ்ட் ரன் இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ இது போட்டுருக்குது. ஏன் 7 வரல? இருங்க, அது சேவ் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஏன் 7 ஒரு சார் நான் ஃபஸ்ட்டு வந்துருக்குங்க. இல்லை இப்படி கொடுத்தீங்கன்னா வரணும். ஏன் வர மாட்டேங்குது, எடுக்க மாட்டேங்குது. இது எதுவுமே இல்லையே. சரி ஃபஸ்ட்டு வந்துருக்குறேங்க. மாஸ் ரிவர்சல் GRNT 556 to 559 2024 டெஸ்ட் இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன் 557 டாக்குமெண்ட் இல்லையா நம்மகிட்ட? ஒரு நிமிஷம் 557 இல்லையா? 557 இருக்கு. 557 டாக்குமெண்ட் இருக்கு இல்லை, ஏன் எடுத்துக்க மாட்டேங்குது? 557 டாக்குமெண்ட்ஸ் தட் கேன் பி ரிவர்ஸ்டு. 557 ஏன் எடுத்துக்க மாட்டேங்குது? ஒரு கிளியரா இருக்கும். எனக்கு கிளியர் ஆயிருக்கு. இல்லைங்க அப்படி இல்லை, நான் வெறும் 557 மட்டும் 557 அந்த டாக்குமெண்டா இது மட்டும் கொடுக்குறேன். நோ டாக்குமெண்ட் கேன் பி ரிவர்ஸ்டு, தி டாக்குமெண்ட் கேனாட் பி ரிவர்ஸ்னு வருது. அந்த டாக்குமெண்ட் ரிவர்ஸ் பண்ண முடியாதுங்குது. என்ன ரீசன்? லிஸ்ட் டஸ் நாட் கண்ட் 557 எதுவுமே இல்லைங்குது. டாக்குமெண்ட் இருக்கு நம்ம கிட்ட 556 போட்டிருக்கோம் நம்ம. சரி விட்டுருங்க, மாஸ் ரிவர்சல் பண்ண அப்படி தான் பண்ணுங்க. ஸோ நான் எடுத்துக்கிட்டு 557 டாக்குமெண்ட் இல்லைங்குது.
அதான் ஏன் இல்லைன்னு தெரியல. அது ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். 557 டாக்குமெண்ட் இருக்கு, ரிவர்ஸ் பண்ணியிருக்க மாதிரியே. ஏன்னா இது பண்ணியிருப்பாங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ எடுத்துக்கோங்க. ஸோ இருக்கிற டாக்குமெண்ட்டை காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இருக்கிற டாக்குமெண்ட் இருக்கும் 550 நீங்கள் பல்காக கொடுத்தீங்கன்னா 559. ஓகேங்களா? கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுங்க. டெஸ்ட் ரன் தான் இருக்குது. இப்போ டெஸ்ட் ரன் தான் இருக்குது. டாக்குமெண்ட் தட் கேன் பி ரிவர்ஸ். ஓகேங்களா? டெஸ்ட் ரன் இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், இப்போ போயிட்டு ஐ ரிமூவ் த டெஸ்ட் ரன். டெஸ்ட் ரன் கொடுத்துட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வந்து இதாகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கோங்க, இது எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் நெகட்டிவ்ல இருக்குது. 556 இது எல்லாமே 555 பண்ண முடியுமா பார்க்கல வருங்க. லோயர் லிமிட் இருக்கும். ஸோ எடுத்து வச்சுங்க 55லேருந்து. இஃப் யூ வாண்ட் டு இது ரிவர்ஸ், அந்த 7 எடுக்கல, நான் செக் பண்ணிக்கலாம் ஏன் எடுக்கலன்னு. தட் கேன் பி ரிவர்ஸ்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, பேக்கில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் ரன் எடுத்து விட்டுட்டு பண்ணிடுங்க. டெஸ்ட் ரன் எடுத்து விட்டு பண்ணிங்கன்னா அத்தனை டாக்குமெண்ட் என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகி விட்டுரும். ஸோ எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. எல்லா டாக்குமெண்ட்டுமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த போட்ட டிரான்சாக்ஷன் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் டாக்குமெண்ட். எந்தெந்த டாக்குமெண்ட் இப்போ வந்துட்டு ரிவர்ஸ்னா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 டைப் ஆஃப் ரிவர்சல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 டைப் ரிவர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ரிவர்சல் ஆஃப் ரிவர்ஸ்டு டாக்குமெண்ட்டு. ஸோ இந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. நான் 560 என்ன பண்ணோம், இந்த ரெண்ட் அக்கௌண்ட்டு போட்டோம். ரெண்ட் அக்கௌண்ட்டு போட்டோம், இந்த அக்கௌண்ட்டு தான் போட்டோம். போட்டு என்ன பண்ணால் ரிவர்ஸ் பண்ணி விட்டேன். நான் வந்து வேற ஒரு டாக்குமெண்ட் ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நான் இந்த 560ங்கிற டாக்குமெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி விட்டேன். இதுக்கு வந்து 2002ங்கிற டாக்குமெண்ட் வந்து ரிவர்ஸ் டாக்குமெண்ட்டாக வந்துருச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இது தெரியாமல் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டேன். திருப்பி அகைன் ஐ வாண்ட் டு போஸ்ட் த சேம் என்ட்ரி. சேம் என்ட்ரி என்ன பண்ணுவீங்க, எந்த டாக்குமெண்ட் போஸ்ட் பண்ணணும், இதுதான் போஸ்ட் பண்ணணும். இது ரிவர்ஸ் டாக்குமெண்ட் இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? திருப்பி இந்த டாக்குமெண்ட் வரணும்னா திருப்பி ஹவ் டு போஸ்ட் அகைன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிவர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஓகேங்களா? ரிவர்சல் ஆஃப் ஒரு டாக்குமெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டேன், திருப்பி அந்த டாக்குமெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணி விடணும் நான். ஸோ 560 டாக்குமெண்ட் வந்து வேற ஒரு டாக்குமெண்ட் பதிலாக இந்த டாக்குமெண்ட் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? ஸோ அகைன் ஐ வாண்ட் டு கெட் இட் பேக். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணும், டி கோட் வந்து FBR2. FBR2 இது வந்து போஸ்ட் வித் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து FBR2ங்கிறதால போஸ்ட் வித் ரெஃபரன்ஸ். நேற்று உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்க்ரீன் காமிச்சேன், ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார். 2 டைப் ஆஃப் ஸ்க்ரீன் காமிச்சேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நான் சாம்பிள் டாக்குமெண்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் என்ட்ரி வந்துடுங்க. டாக்குமெண்ட் என்ட்ரி வந்து F/02 போயிட்டு நான் என்ன பண்ணலாம், மோர் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் வித் ரெஃபரன்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஹோல்டு பண்ணிட்டேன்னா, நான் அந்த ஹோல்டு பண்ண டாக்குமெண்ட்டை இங்கே வந்து ஐ கேன் புல் இட் பேக் அண்ட் ஐ கேன் டூ த என்ட்ரி. ஓகேங்களா? இல்லை நான் வந்து ஒரு பார்க் டாக்குமெண்ட் இது மாதிரி ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் தான் யூ கேன் டூ திஸ். அக்கௌண்ட் அசைன்மெண்ட் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் ஹோல்டு பண்ணிட்டு அந்த எடுக்கிறது. ஸோ இது மாதிரி வந்து போஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்து எனக்கு இந்த ஸ்க்ரீனில் தான் பண்ண முடியும். FB50 ஐ கான் டூ எனி திங் லைக் திஸ். அதுதான் SAP ப்ரொவைடட் 2 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சிலதெல்லாம் இங்கே வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறேன், நான் வந்து இதில் மோர் போய்க்கோங்க. இது டி கோடு பார்த்தீங்கன்னா FBR2 தான் இருக்கும். ஸோ நான் போஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட்டை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் 560. தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன், அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். திருப்பி அதே டாக்குமெண்ட்டை நான் போஸ்ட் பண்ணணும்னா இது போஸ்ட் பண்ணணும். இந்த 560ங்கிற டாக்குமெண்ட் தான் அகைன் ஐ ஹவ் டு போஸ்ட் இட். இதைத்தான் நான் அகைன் ஐ ஹவ் டு போஸ்ட் இட். இந்த 560 டாக்குமெண்ட் தான் எடுத்து நான் போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? போஸ்ட் பண்ணால் பழையபடி என்ட்ரி வரும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, போஸ்ட் வித் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? டி கோடு கொடுத்துக்கலாம், எதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ போஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் நம்பர் ஐ வாண்ட் டு போஸ்ட் திஸ் டாக்குமெண்ட் அகைன். தெரியாமல் ரிவர்ஸ் பண்ணிட்டேன், அகைன் நவ் ஐ வாண்ட் டு போஸ்ட் திஸ் சேம். ஸோ வந்துக்கோங்க, இங்கே வந்துட்டு இது இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டேட் யூ கேன் சேஞ்ச் த டேட். எல்லாமே அப்படியே தான் இருக்கும். டேட் என்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேற்று முந்தானத்து பண்ணியிருப்பேன், இன்றைக்கி வந்து ரிவர்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுங்கள், டாக்குமெண்ட்டு போயிட்டு என்ட்ரி கொடுத்துருவாங்க. என்ட்ரி கொடுத்தீங்கன்னா தான் வரும். ஆல்ரெடி எல்லாம் எடுத்துருக்கும். சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஓகே 2 ஐட்டம் அதே எடுத்துருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே தெரியல, ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்கே வந்து இஃப் யூ மோர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இங்கே வந்து ஸ்டிமுலேட் ஜென்ரல் லெட்ஜர் கொடுத்துக்கோங்க. ஸோ அகெயின் திஸ் இஸ் த டாக்குமெண்ட் இட்ஸ் கோயிங் டு போஸ்ட் அகெயின். ஸோ இது வந்து திருப்பி அகெயின் 40, திருப்பி 50.
இப்படி தான் திருப்பியும் அதே டாக்குமெண்ட் போஸ்ட் பண்ண போகுது. ஸோ போஸ்ட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் 561 போஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து ரெண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு ரெண்ட் அக்கௌண்ட்டு 0ல் இருந்திருக்கு. ஓகேங்களா. திருப்பி வந்து நான் 4001 இந்த ரெண்ட் அக்கௌண்ட்டு பார்க்குறேன் நான். இது பார்த்துக்கேன். அகைன் 25,000 பேலன்ஸ் வந்திருக்கும். நான் இந்த டாக்குமெண்ட்டை போட்டோம், ரிவர்ஸ் பண்ணிட்டேன், திருப்பி இதே டாக்குமெண்ட்டை வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் இந்த பேலன்ஸ் இஸ் ஷோயிங் மீ 25,000. இது இந்த ரெஃபரன்ஸ் எதனா பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட இந்த டீ கோடு போட்டிங்கன்னா அப்படி வரும். FBR2. Again the same screen will come here. இல்லைன்னா நீங்கள் FI02 போயிட்டு யூ கேன் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நிறைய டாக்குமெண்ட் எடுக்கலாம் நீங்கள். மோர் போயிட்டு போஸ்ட் ரெஃபரன்ஸ்னா அகைன் சேம் ஸ்க்ரீன் இஸ் கோயிங் டு கம். ஸோ FBR2. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அடுத்த ரிவர்சல் வந்து ஒரு வெண்டருக்கு பேமெண்ட் போஸ்ட் பண்ண டாக்குமெண்ட் 560ல சார், அங்க ஏசர் 561 வந்திருக்கு. புதுசாக போட்டாங்க டாக்குமெண்ட் எதுவும் பண்ண முடியாதுங்க. புதுசாக தான் போடும். அது திருப்பி என்ன பண்ணியிருக்கு, இதே டாக்குமெண்ட் வந்து திருப்பி போட்டுருக்கு. அதான் சொன்ன டேட் வேணால் சேஞ்ச் பண்ணிட்டு போட்டுக்கலாம். திருப்பி வந்து இன்னொரு டாக்குமெண்ட் இல்லை, அதே டாக்குமெண்ட் எப்படி இது ஒரு டாக்குமெண்ட் அது ரிவர்ஸ் பண்ண டாக்குமெண்ட். அது இது வந்து 561 வரும். எல்லாத்துமே டாக்குமெண்ட்டுங்க. எஸ்ஏபியில் எது போட்டாலும் டாக்குமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீ அதுலேயே போட்டீங்கன்னா எப்படி சேஞ்ச் டெலீட் பண்ணிக்கலாம் தெரியாதுல்ல எனக்கு. ஸோ இங்கே பார்த்தானா எனக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல, 365 போட்டீங்க, ரிவர்ஸ் பண்ணி விட்டீங்க, அகைன் யூ போஸ்டட் த சேம் டாக்குமெண்ட். நீங்கள் புதுசாக போட்டாலும் இந்த நம்பர் தான் வரும். நான் ரெஃபரன்ஸ் வச்சு போட்டுக்கிட்டேன் நான். நீங்கள் புதுசாக போட்டீங்கன்னா அடுத்த இன்னொரு டாக்குமெண்ட் போட்டீங்கன்னா 562 வரும். நீங்கள் ரெஃபரன்ஸில் போடுறீங்களோ இல்லை மேனுவலில் போடுறீங்களோ அகைன் டாக்குமெண்ட் லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, டவுட் இருக்குங்களா? இல்லை சார், எல்லாமே டாக்குமெண்ட்டுங்க. இந்த டாக்குமெண்ட்டை கை வச்சு அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. The part over. நம்மளுக்கு 561 566 அந்த நம்பர்லாம் இருந்துச்சுல சார், நம்மளுக்கு இருந்துச்சுங்க, லைனா தான் இருக்குங்க. அப்போ அந்த 561 கூட வேற ஏதாவது என்ட்ரி போட்டு போல சார். அதுல நம்ம டாக்குமெண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. FBR போயிட்டு எஸ்ஏங்கிற டாக்குமெண்ட் போடும்போது நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க சிஸ்டம்ல என்ன சொல்லியிருக்கீங்க, whenever I am doing any டாக்குமெண்ட் எஸ்ஐங்கிற டாக்குமெண்ட் திஸ் இந்த நம்பர்லேருந்து நம்பர் வரைக்கும் கொடுங்கன்னு இருக்கேன். ஸோ ஃபார் சிஸ்டம் ஹஸ் நம்பர் ரேஞ்ச் ஸ்டேட்டஸ் வந்து ஸோ ஃபார் சிஸ்டம் ஹஸ் யூஸ்டு 561 நம்பர்ஸ். இன்னும் இவ்வளோ நம்பர் பாக்கி. ஓகே சார். ஓகே, இந்த டாக்குமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது. அந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது உன்னால். சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியும், அசைன்மெண்ட் நம்பர் தான் சேஞ்ச் பண்ண முடியும் உன்னால். 560 வந்து அந்த ரெண்ட் அக்கவுண்ட் போட்ட என்ட்ரி. இது டாக்குமெண்ட் நம்பருங்க. இது டாக்குமெண்ட் போட்டேன்னா இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வேற ஒரு டாக்குமெண்ட் பாரு, இதை ரிவர்ஸ் பண்ணி விட்டேன். இந்த 562 ரிவர்ஸ் பண்ணி விட்டேன் நான். மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணத போடணும்னா நம்ம அந்த டாக்குமெண்ட் வேற நம்பர் எடுத்துக்கோம். எஸ்ங்கிற நம்பர்ல வேற டாக்குமெண்ட். ஓகே சார். ஆமா ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. அவ்வளவு இடத்துல ஒரு 12 o'clock கால் பண்ணுறேன். ரெடியாக இருங்க. 12 o'clock பண்ணிக்கலாம். 12 o'clock. ஓகே. இதாங்க எல்லா டாக்குமெண்ட்டு தாங்க. டாக்குமெண்ட் போட்டது தான் இங்கே எஸ்ஐபியில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டிங்கன்னா அவ்வளோதான். அதை வச்சுட்டு அந்த ரெஃபரன்ஸை வச்சுட்டு யூ கேன் மேக் ஒன் என்ட்ரி போடலாமே தவிர அதை எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா, வேறு டவுட் இருக்குங்களா கேளுங்க. ஓகே சார். ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கிளியர்டு ஐட்டம் யாருக்கு கிளியர் பண்ணுவோம், வெண்டாருக்கு கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெண்டாருக்கு வந்து நான் பேமெண்ட்டே கொடுத்துடக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன், பேமெண்ட்டு கொடுத்துட்டேன். அதை வந்து என்ன பண்ணணும், நான் வந்து பேமெண்ட் டாக்குமெண்ட்டு தான் கிளியர் பண்ணணும். நான் அதனால் இங்கே என்ன ஒரு ரிவர்ஸ் பண்ணணும். இது எந்த டாக்குமெண்ட் ரிவர்ஸ் பண்ணணும், பேமெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து யார்ட்டு ரிவர்ஸ் இட்டு பேமெண்ட் டாக்குமெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 திங்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வெண்டார் லைன் ஐட்டம் எப்படி இருந்திருக்கும், நான் 2 விஷயம் பண்ண போகிறோம். லைன் ஐட்டம் எப்படி இருக்குது, இது வந்து ஓப்பனில் இருந்திருக்கும். இது ஓப்பன் இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, இது ஓப்பனில் இருந்திருக்கும். ஸோ நம்ம கிளியர் பண்ணும்போது என்ன இருக்கும், இது வந்து கிளியர் ஆகிருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து லைன் ஐட்டமோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, வெண்டார் லைன் ஐட்டம் கிளியர் ஆகிருக்கும்.
இது ஓப்பன், இது கிளியர். ஓப்பனில் இருக்கும், இது கிளியரில் இருக்கும். கிளியர் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் ஐட்டம் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், நான் ரிவர்ஸ் பண்ணும்போது இது வந்து என்ன இருக்கும், கிளியர் ஆகிருக்கும். அகெயின் ஐ டு மேக் இட் ஓப்பன். இல்லை, இந்த ஒரு விஷயம் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன பண்ணணும், we have to மேக் இட் ஓப்பன். திருப்பி ஓப்பனில் கொண்டு வரணும். நான் திருப்பி நான் என்ன பண்ணணும், ரெட்டுக்கு கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து பேமெண்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். பேமெண்ட் பண்ணியிருக்கேன்ல, கேஷ் பே பண்ணியிருக்கோம்ல. இப்படி இன்வாய்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க, கேஷ் பே பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த இது போட்டிருப்பீங்க. எது டெபிட்டு, 40 டெபிட் த வெண்டார். ஸோ நான் வெண்டார் என்ன பண்ணியிருப்பேன், டெபிட் பண்ணியிருப்பேன். வெண்டாரை டெபிட் பண்ணியிருப்பேன். கிளியர் ஐட்டம் போது 2 விஷயம் பண்ணணும் நீங்கள். வெண்டார் டெபிட் பண்ணியிருப்பேன், சாரி பேமெண்ட் வெண்டார் டெபிட் பண்ணியிருப்பேன். இல்லை கேஷோ பேங்க்கோ என்ன பண்ணியிருப்பேன், நான் வந்து கிரெடிட் பண்ணியிருப்போம். இது 50. ஸோ பேமெண்ட் வந்து இது பார்க்கலாம், என்ன பேமெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 10,000 ரூபா இருக்கு வச்சுக்கோங்க. 10,000 ரூபா நான் என்ன பண்ணணும், இப்படி பண்ணும்போது when you are doing any open item reversal பண்ணும்போது you have to make sure that you are doing 2 types of activity. ஒன்று வந்து you have to make it an open item. வந்து you have to make the item open. ஐட்டம் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த லைன் ஐட்டம் மேக் த லைன் ஐட்டம். ஓகேங்களா? லைன் ஐட்டம் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணணும்னா திருப்பி ரெட்டுக்கு வரணும். அது ஆல்ரெடி க்ரீனு பண்ணி விட்டேன் நான், இது ரெட்டுக்கு திருப்பி வரணும். ரெண்டாவது வந்து இந்த பேமெண்ட்டையும் ஐ ஹவ் டு ரிவர்ஸ் த பேமெண்ட். ஓகேங்களா? செகண்ட் திங் யூ ஹவ் டு ரிவர்ஸ் த பேமெண்ட். இந்த 2 விஷயம் பண்ணுங்க. ஓகேங்களா? இது பண்ணாமல் விட்டீங்க வச்சுக்கோங்க, இவருக்கு வந்து என்ன ஆகும், இவருக்கு வந்து பேமெண்ட் பண்ண முடியாது, கிளியரில் இருக்கும். அது பேமெண்ட்டு பண்ண முடியாது. இது ஒரு ஐட்டம் ஓப்பனாக இருந்தால் தான் நான் ஐ கேன் கோ அண்ட் ப்ராசஸ் தட் ஓப்பன் ஐட்டம். இஃப் இட்ஸ் நாட் ஓப்பன் என்ன பண்ண முடியாது என்னால். ஸோ இந்த 2 விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. திஸ் 2 things you have to do when you are reversing the cleared item. ஓகேங்களா? இந்த 2 விஷயங்கள் பண்ணணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நான் இருக்கிறத எடுத்துக்கலாமா பார்க்கலாம். ஆருங்க. ஸோ வெண்டார் இதுக்கு வந்துக்கலாம். /n FBL 1N. ஏன்னா வெண்டாருக்கு GRNT தான், நான் எல்லா ஐட்டமும் கொடுத்துக்கிறேன். அதனால் ஆல் ஐட்டமே கொடுத்துக்கிறேன். அதனால் ஸோ நான் என்ன பண்ணேன், ஜிபி இது எடுக்காதீங்க. ஜிபிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டு போகிறது, இது எடுக்காதீங்க. அதனால் ஸோ இதுக்கு வந்து ஓப்பன் ஐட்டம் இருக்குது. கிளியர் ஐட்டம் பார்த்து ஸோ நான் இது இவர் எடுத்துக்கிறேன். இந்த பர்டிகுலர் சப்ளையர் ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது, இந்த பர்டிகுலர் சப்ளையர் மட்டும் எடுத்துக்கிறேன். அவங்கள இது காப்பி பண்ணால் கண்ட்ரோல் Y கொடுங்க, இங்கே கர்சர் மாதிரி வரும். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, காப்பி இட், கோ பேக், யூஸ் நம்பர், எக்ஸிக்யூட்டட். இவர் அக்கௌண்ட் மட்டும் வரும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இவருக்கு வந்து 15,000 ரூபா கொடுத்துட்டேன். இது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, வந்து கிளியரிங் டாக்குமெண்ட்டு. அவங்கள ஸோ கொடுத்துட்டேன். இவருக்கு வந்து ஐ வாண்ட் டு தெரியாமல் கொடுத்துட்டேன் இவருக்கு. ஐ வாண்ட் டு ரிவர்ஸ் த பேமெண்ட் ஃபார் ஹிம், பர்டிகுலர் ஃபார் ஹிம் திஸ் டாக்குமெண்ட். ஸோ என்ன பண்ணோம், அதுக்கு டீ கோடை பார்த்தீங்கன்னா ஸோ FBRA. ஸோ இங்கே பார்த்து எங்கே போய் பண்ணீங்கன்னா சரி, இது இப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்க்ரீன் இப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே வந்துக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்துடுங்க. இங்கே வந்து அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்டிங். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸ் இண்டிவிஜுவல் ரிஸ்க்கு. அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FBRA ரீசெட்டு கிளியர் ஐட்டம்ஸ் ரெண்டு பண்ணுங்க. whenever you are going to reset any clear item இருக்குன்னா இந்த 2 மேக் ஷூர் தட் you are doing this 2 things. ஓகே, கிளியரிங் டாக்குமெண்ட் இதுதான். ஓகேங்களா? 15,000 தான் கிளியரிங் டாக்குமெண்ட். ஐ வாண்ட் டு ரிவர்ஸ் இட். ஓகேங்களா? எப்பவுமே கிளியரிங் டாக்குமெண்ட் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? 15,000 யூ வாண்ட் டு ரெஃப்ரெஷ். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் கிளியர் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ரீசெட் கிளியர் ஐட்டம் போய்ப்பாங்க. ஸோ இது ரெண்டும் கேட்குங்க. நம்ம என்ன பண்ணோம், we have to reset. ஓகேங்களா?
இதுதான் ரீசெட். ஓகேங்களா, இது ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ரீசெட்டும் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டூ ரிவர்ஸும் பண்ணணும். ஐ ஹேவ் டு டூ ரிவர்ஸ் ஆல்சோ. ஏன்னா ஒன்று பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனை தான். ஓகேங்களா, அதை திருப்பி வந்து பண்ணணும். ரெண்டுமே யூ மேக் ஷுர் தட் யூ ஆர் டூயிங் திஸ் போத் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. யூ ஹேவ் டு இது ரிவர்ஸும் பண்ணணும் நான். ஓகேங்களா, ஐ ஹேவ் டு ரீசெட். ஓகேங்களா, ரீசெட் ஐ ஹேவ் ஓவர் I have to reset as well as I have to reverse it. ஸோ ரெண்டும் பண்ணணும் நான். ஓகேங்களா, ஸோ இது கொடுக்கும்போது என்ன கொடுக்குவாங்க, ரீசெட்டு அண்ட் ரிவர்ஸ் கொடுங்க. இது என்ன கிளியர் ஐட்டம் பண்ணுறீங்க, அதனால ரீசெட் அண்ட் ரிவர்ஸ். ஓகேங்களா, போஸ்டிங் டேட் எல்லாம் கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ ரீசெட் ஆகிடுச்சு. ரீசெட்டு டாக்குமெண்ட் ஆஃப் போஸ்ட் கம்பெனி கோடு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, திருப்பி இப்போ இவரது இப்போ பாருங்க, அவரது இந்த வெண்டாரத்தை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. என்ன போட்டிருக்கோம், இந்த 2 என்ட்ரி அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு என்ட்ரி போட்டுவிட்டு கேஆர் இருக்குன்னா கேஆர் திருப்பி இன்வாய்ஸ் போட்ட மாதிரி 15,000 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கும். ஓப்பன் ஐட்டம் இருக்கும். அது ஓப்பன் ஐட்டம் இருந்தால் தான் ஒரு நான் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் ஐட்டம் இது கிளியர் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னா இந்த வெண்டாருக்கு வந்து ஓப்பன் ஐட்டமாக காமிக்காது கொடுக்குற மாதிரி, நம்ம கொடுக்குற மாதிரி காமிக்காது. ஓகேங்களா, ஸோ இது பண்ணும்போது மேக் ஷுர் தட் யூ ஆர் டூயிங் போத் திஸ் திங்ஸ். யூ ஹேவ் டு ரீசெட் அஸ் வெல் அஸ் யூ ஹேவ் டு ரிவர்ஸ் த டாக்குமெண்ட். சரிங்க, நாளைக்கு கண்டினியூ பண்ணலாங்களா? நாளைக்கு இது இன்னொரு டாபிக் எடுத்தால் முடிஞ்சிருங்க. அவங்கள இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் அப்ரூவல் டைம் எடுக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் டவுட் இல்லை இல்லைங்க? இது வந்து ரிவர்ஸை வந்து ஜிஎலுக்கும் சரி ஏபிக்கும் சரி எந்த இட் அப்ளை ஃபார் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். இட் கேன் பி ஏபி டாக்குமெண்ட், ஏஆர் டாக்குமெண்ட், அசட் டாக்குமெண்ட், மெட்டீரியல் டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் இப்படி தான் வந்து யூ ஹேவ் டு ரிவர்ஸ் பண்ணணும். சரி, ஓகே ஓகே சார். வேறு டவுட் இல்லைல்ல? இல்லை சார். ஓகே, நான் இது வந்து நான் யூடியூப்ல போட்டுருங்களா? ஏன்னா பார்க்க மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஓகே ஓகே.